உலகின் அணு ஆயுதங்கள் எங்க இருக்கு? யார்கிட்ட இருக்கு? என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? வாங்க தெரிஞ்சுக்கலாம். இஸ்ரேல், ஈரான் இடையிலான போரால அணு ஆயுதம் குறித்த பேச்சு இப்போ அதிகமாகிட்டே இருக்கு. யார்கிட்ட எவ்வளவு அணு ஆயுதங்கள் இருக்கு? அதெல்லாம் எங்க இருக்கு? இப்படி பல கேள்விகளும் இப்ப எழுந்திருக்கு. அமெரிக்கா, இஸ்ரேல் உட்பட 9 நாடுகள் கிட்ட அணு ஆயுதங்கள் இருக்கிறதா சொல்றாங்க தி வாஷிங்டன் போஸ்ட் இணையதளம். உலகத்துல சுமார் 12,240 அணுகுண்டுகள் இருக்கிறதா சொல்லப்படுது. சோ இந்த கோல்டு வாருடைய உச்சத்துல அந்த எண்ணிக்கை 70,000 இருந்திருக்கு. அமெரிக்காவும் ரஷ்யாவும் உலகின் 87 விழுக்காடு அணு ஆயுதங்களுக்கு சொந்தக்காரங்க. பிரிட்டன், பிரான்ஸ், சீனா, இந்தியா, பாகிஸ்தான், வடகொரியா, இஸ்ரேல் மீதி இருக்கிற 13 விழுக்காட்டை வச்சிருக்கிறாங்க. சோ மத்திய கிழக்குல இஸ்ரேல் மட்டுமே அணு ஆயுதம் வச்சிருக்கிற ஒரு நாடு. அங்க சுமார் 90 அணு ஆயுதங்கள் இருக்கிறதாவும் சொல்லப்படுது. ஒவ்வொரு நாட்டிடமும் எவ்வளவு அணு ஆயுதங்கள் இருக்கு, அது எங்க இருக்கு அப்படிங்கிறது எப்பவுமே ரகசியமா தான் வச்சிருப்பாங்க. சோ நாடுகள் அந்தந்த அணு ஆயுதங்களை மத்த நாடுகிட்ட இருந்து பாதுகாத்து வச்சிருப்பாங்க. இத்தாலி, ஜெர்மனி உட்பட 5 நாடுகள் அமெரிக்காவுக்காக அதை செய்யறாங்க. இது வெளிப்படையாவே நம்ம எல்லாருக்குமே தெரியும்னு வச்சுக்கோங்களேன். சோ ஒரு நாடு ரஷ்யாவுக்காக அது செய்யுது. ரஷ்யாவின் அணு ஆயுதங்கள் பெலருஸ்ல இருக்கு அப்படின்னும் சொல்லப்படுது. ஆனா அதை உறுதிப்படுத்த இன்னும் போதிய சான்றுகள் கிடைக்கலன்னு கூட சொல்லலாம். சோ இந்த அணு ஆயுதங்களுடைய எண்ணிக்கையை அதிகப்படுத்தினா மற்ற நாடுகள் பயந்து போர் தொடுக்க மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு கூற்று இன்றைய காலகட்டத்துக்கு பொருந்தாது அப்படின்னு தி வாஷிங்டன் போஸ்ட் செய்திக்கிட்ட பேசிய நிபுணர்கள் சொல்றாங்க. பட் இருந்தாலும் தொடரும் போர் இந்த சூழலால புதுவித ஆயுத போட்டி அதிகரிக்கலாம் அப்படின்னும் அவங்க அச்சம் தெரிவிக்கிறாங்க.